அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம். கடந்த வாரத்தில் ஒரு சில வசனங்களை நாம் தியானித்தோம். இந்த வாரத்தில் மீதமுள்ள சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இடைபடும்படியாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலுமாய் கூட ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்க, எங்களோடு கூட இடைபடுங்க. உங்கள் வசனத்தை தியானிக்கும் பொழுது எங்கள் இருதயமெல்லாம் கொழுந்து விட்டெறிய உதவி செய். ஆவியானவர் பேசுங்க, ஆவியானவர் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ரைட். அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் வசனங்கள் 9 11 வரைக்கும் உள்ள வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். கவனமாக நாம் கவனிப்போம். அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 9 11 வரைக்கும் உள்ள வசனங்கள். இவைகளை சொன்ன பின்பு அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயரே எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்து நின்று வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஆமென். ஜெபம் பண்ணிட்டோமா? பண்ணோமா இல்லையா? ரைட். கவனிங்க, எல்லாம் அப்பப்போ மறந்துடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் என்ன சொன்ன? பரிசுத்த ஆவியின் நடபடிகள். பரிசுத்த ஆவியானவர் எப்படி சபையிலே கிரியை செய்தார், சபை எப்படி வளர்ந்தது, சபை எப்படி ஆசிர்வதிக்கப்பட்டது என்பதை குறித்து சொல்லியிருக்கிறேன். அதே போல இந்த அப்போஸ்தலர் யார் எழுதினது என்பதை குறித்தும் போன வாரத்திலே நான் சொன்னேன். லூக்கா எழுதியிருக்கிறார். யாருக்கு எழுதுகிறார்? தியோப்பேலுவுக்கு எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து 40 நாள் அளவும் மனிதர்களுக்கு தம்மை பல சந்தர்ப்பங்களில் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து பரமேறி போகும் வரைக்கும் முதலாம் பிரபந்தத்தை ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ லூக்கால அது வரைக்கும் வாசிக்கிறோம். அப்படி தொடர்ச்சியை நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்தி, சீஷர்களுக்கு குறிப்பாக வெளிப்படுத்தி அவர்களை எருசலேமிலே காத்திருக்க சொன்னார். அந்த கட்டளை கொடுத்த பிற்பாடு நடந்த காரியத்தை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். இவைகளை அவர் சொன்ன பின்பு, அவர் சொன்ன பின்பு. அப்போ இயேசு கிறிஸ்து கடைசியாக அவர்கள் எங்கே அழைத்து கொண்டு போகிறார் என்றால், எங்கே அழைத்து கொண்டு போகிறார்? ஒலிவ மலை எனப்பட்ட மலைக்கு போகிறார்கள். 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் 1 நாள் பிரயாண தூரமாய் இருக்கிற ஒலிவ மலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திருப்பி போனார்கள்னு படிக்கிறோம். அப்போ எந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க? கடைசியா இவர்கள் ஒலிவ மலைக்கு போயிருக்கிறார்கள். அந்த ஒலிவ மலையில தான் ஆண்டவர் கடைசி கமாண்ட் அவங்களுக்கு கொடுக்கிறார். அப்போ பாருங்க, இவைகளை அவர் சொன்ன பின்பு, இந்த கட்டளைகள் எல்லாம் கொடுத்த பிற்பாடு நீங்கள் காத்திருக்கணும், எருசலேமை விட்டு போகக்கூடாது, பிதாவின் வாக்குத்தத்தம் பெற நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கட்டளைகளை கொடுத்த பிற்பாடு அங்கே நாம் பார்க்கிறோம், அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயரே எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில், அல்லேலூயா, ஆமென். இப்படி பேசிட்டு ஆண்டவர் கட்டளை கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது அவர் என்ன செஞ்சாருங்க? உயரே எடுத்து கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. வாட் அ வண்டர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். ஆமென். இயேசு கிறிஸ்து எடுத்து கொள்ளப்பட்டார். அங்கே படிக்கிறோம் பாருங்க, ஒரு மேகம், அதாவது அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. அல்லேலூயா.
இப்படி பேசிட்டே இருக்கும் பொழுது என்ன செய்யறாருங்க, அவர் எழுந்தருளி போகிறார். அவர் எழுந்தருளி போகும் பொழுது ஒரு மேகம் இறங்கினது. அந்த மேகத்திலே அவர் மறைந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா, ஆமென். இதே மாதிரி பைபிள்ல நம்ம படிக்கிறோம், எலியா தேவ மனிதன். அந்த எலியாவை ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க, சுழல் காற்றிலே எடுத்துக்கொண்டார். யார் பார்த்துட்டு இருக்கும் பொழுது? எலிசா பார்த்துட்டு இருக்கும் பொழுது சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனா இங்கே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பேசி கொண்டிருக்கையில் என்ன செஞ்சாருங்க, சுழல் காற்றுமில்ல ஒண்ணுமில்ல, பேச கட்டளை கொடுத்த பிற்பாடு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் எடுத்து கொள்ளப்பட்டார். ஆமென். இதுதான் தேவகுமாரன் என்பதற்கு பல திருஷ்டாந்தங்களாய் இது காணப்படுகிறது. இயேசு தேவகுமாரன். இப்படி யாராவது எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களா உலக சரித்திரத்துல? யாருமே கிடையாது. அல்லேலூயா. எல்லாம் வெயிட்டு கீழே தான் இழுக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாருங்க, எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ஒரு மேகம் இறங்கி மூடிற்று. அந்த மேகத்திலே அவர் எங்க போனாருங்க, வானத்துக்கு எழுந்தருளி போனார். அல்லேலூயா, ஆமென். அடுத்த வசனம் பாருங்க. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், ஆமென், அவர் எழுந்தருளி போகும் பொழுது அங்கிருந்த சீஷர்கள், அங்கே அந்த சீஷர்கள் கூட்டத்தோடு கூட இருந்தவர் எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம், வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கையில் என்னாச்சு பாருங்க, அவர்கள் அண்ணாந்து பார்த்து நிற்க, இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்று. இதெல்லாம் ஆண்டவருடைய செயல். அல்லேலூயா. அவர்கள் அண்ணாந்து, ஐயோ தேவகுமாரா, நீர் எங்களை விட்டு போகிறீரே, இயேசுவே போகிறீரே என்ற அந்த ஆவலோடு அந்த ஏக்கத்தோடு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வெண்வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே. இவங்க எங்கிருந்து வந்தாங்க? அவர்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார்கள். ஆமென். இறங்கி வந்து என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? வெண் வஸ்திரம். அல்லேலூயா. அப்போ அந்த வெண் வஸ்திரம் என்று சொல்லும் பொழுது இது எதை குறிக்கிறது? தூய்மையை குறிக்கிறது, ஒரு மகிமையை குறிக்கிறது, ஒரு பரிசுத்தத்தை குறிக்கிறது, ஒரு கணத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. மற்ற கலர்ஃபுல் வஸ்திரங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா அது நமக்கு அதிக விருப்பமா, அதாவது என்ன சொல்லலாம், அது அந்த பரிசுத்தத்தை வெளிப்படுத்தும்னு சொல்ல முடியாது. ஆமென். வெண்வஸ்திரம். ஆக தூதர்கள், இயேசு கிறிஸ்து, இவங்களெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது வெண்வஸ்திரம் அணிந்தவர்களாய். அல்லேலூயா. இப்போ தேவ பிள்ளையே நம்ம எப்படி இருக்கணும்? வெண்வஸ்திரம். பிரைஸ் காட். வெண்வஸ்திரம் தரித்திருக்கணும். அல்லேலூயா. வெண்வஸ்திரம் இல்லைன்னா, அதாவது இதுல படிக்கிறது போல, என்னதுங்க, பிரசங்கியில படிக்கிறது போல, உன் வஸ்திரம் எப்பொழுதும் வெண்மையா இருக்கணும்னு சொல்றாரு. பரிசுத்தத்தை குறிக்கிறது. உள்ள வெளியெல்லாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. ஆக கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமா இருக்கணும். நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர். ஆகவே நாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. சிலர்லாம் வெள்ளை சட்டை போட்டிருப்பாங்க, அது பார்த்தா கலர் சட்டை மாதிரி இருக்கும், அவ்வளவு அழுக்கேறி மப்பேறி இருக்கும். அந்த வெள்ளை வஸ்திரம் போடுறவங்களுக்கு தான் தெரியும் என்ன அதை வெள்ளை எப்படி வெள்ளை ஆக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அதை நல்லா ஊற வச்சு வெள்ளாவி வச்சு அல்லது ஆலா போன்ற பொருட்களை உபயோகப்படுத்தி, ப்ளீச்சிங் வாட்டர் உபயோகப்படுத்தி இப்படி போட்டு என்ன செய்வாங்க, அதை நல்லா துவைச்சு ஒயிட்னா ஒயிட் மாதிரி இருக்கும். அப்போ தேவப்பிள்ளை நம்முடைய வாழ்க்கை அதே போல சுத்தமாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம வசனத்தால் இரத்தத்தால் கழுவப்படுகிற அனுபவம் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம சுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். வெண்மை என்பது சுத்தத்தை குறிக்கிறது, பரிசுத்தத்தையும் குறிக்கிறது. ஆகவே இந்த இடத்துல பார்க்கிற 2 பேர் அவர் அருகே தோன்றி, அவர்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? வெண் வஸ்திரம் தரித்தவர்களாக அவர்கள் அருகே நின்று என்ன சொல்றாங்க? கலிலேயராகிய மனுஷரே. நீங்கள்லாம் யாரு? கலிலேயர்கள், கலிலேயா பகுதியில் இருந்தவர்கள். ஆமென். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ
அப்படியே மறுபடியும் வருவார். அல்லேலூயா, பிரைஸ் காட். எல்லாரும் ஆவலோடு ஏக்கத்தோடு ஐயோ போறாரே தேவகுமாரன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த 2 பேர் தோன்றி சொல்லுகிறார்கள், நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? இந்த இயேசுவானவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய மிகப்பெரிய நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து போயிருக்கிறார், என்ன செய்வார்? திரும்ப வருவார். அல்லேலூயா. அதுதான் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் காட். எங்கேயாவது நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த வீட்டுக்காரங்களோட இருந்துட்டு திரும்ப நம்ம அங்கிருந்து கிளம்பும்போது என்ன சொல்லுவோம்? போயிட்டு வரேங்க இல்லையா, போயிட்டு வரேன் இல்லையா. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் போனால் சொல்லுவாங்க, சொல்லாமல் போயிடணும்பாங்க. எங்க பெரிய காரியத்துக்கு போகும்போது, இளவு வீட்டுக்கு போகும்போது சொல்லாமல் கொள்ளாமல் போயிடும். ஆனால் மற்ற இடங்களுக்கு போயிட்டு வரும்போது என்ன சொல்கிறோம்? போயிட்டு வராங்கன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து எப்படி போனாரோ அப்படியே வருவார். கடைசி நாட்கள் அவருடைய பாதங்கள் எங்க வருமா? ஒலிவ மலையின் மேல் வரும். அல்லேலூயா. அதனால தான் ஒலிவ மலையில் எந்த பில்டிங்ஸுமே கட்டல. மற்ற எல்லா மலைகளிலும் பாருங்க, சின்ன மலை பெரிய மலை எல்லா மலைகளிலும் என்ன இருக்குதுங்க? ஏதோ ஒரு கட்டடம் இருக்கு. ஆனால் ஒலிவ மலையில் மாத்திரம் என்ன இல்லை, எந்த பில்டிங்ஸும் கிடையாது. ஏன்னா இன்ஜினியர்கள் ஆர்கிடெக்ட் அவங்கெல்லாம் அதில் கட்டலான்னு அவங்க யோசிக்கும் பொழுது அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்து சொல்கிறாங்க என்னென்னா, இந்த மலை எப்போ வேணால் ஸ்பிளிட் ஆகலாம், எப்போ வேணால் இரண்டா உடைந்து போலன்னா அவருடைய பாதங்கள் எங்கே வருமா? ஒலிவ மலையின் மேல் வரும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆக இந்த இயேசுவானவர் எப்படி போனாரோ, அல்லேலூயா, எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே என்ன செய்வார்? மறுபடியும் வருவார். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய மிகப்பெரிய நம்பிக்கை. அல்லேலூயா, ஆமென். எப்படி போனாரோ அப்படியே வருவார், வருவார், வருவார். ஆக அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், அதே தேவன் மறுபடியும் வருவார். ஆமென். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் எதற்காக இயேசு வரப்போகிறார். ஆமென். அவர் எப்படி போனாரோ அப்படியே திரும்ப வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எதுக்காக திரும்ப வரப்போறாரு? எதுக்காக திரும்ப வரப்போறாருங்க? பாருங்க, எதற்காக வரப்போறாருன்னா, தம்முடையவர்களை அவரோடு கூட சேர்த்து கொள்ள அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. தம்முடையவர்கள்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை அழைத்து கொண்டு போகும்படியாக இயேசு மீண்டும் வரப்போகிறார். அல்லேலூயா, ஆமென். எதற்காக அவர் திரும்பி வரணும்னா, அவருடைய பிள்ளைகளை எடுத்து கொண்டு போகும்படியாக அவர் வரப்போகிறார். ஆமென். இதை குறித்து நாம் படிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது, புக் ஆஃப் ஜான் சாப்டர் 14 verse 3. ஹல்லேலூயா. என்ன படிக்கிறோம்? நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு. அவர் போய் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு, அப்ப இப்போ ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதை குறித்து நான் யோசிக்கும் பொழுது, என்னோடு கூட வேதாகம கல்லூரியில் அந்த நாட்களில் ஒரு பிரதர் படித்தார், ஜென்னிங்ஸ் சாம்வேல்னு சொல்லி படித்தார். அந்த சகோதரன் நாங்கள் படிக்கும் பொழுதே அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. அவர் காவல் கிணறுன்ற இடத்துல அவர் இருந்தார். அவருடைய தகப்பனார் ஒரு பாஸ்டர், சிரேஷ்டன் அப்படின்னு சொல்லிட்டு நாசரேத்து நீதி என்கிற ஒரு பத்திரிக்கை எழுதுவார். அப்போ அவருக்கு அந்த நாட்களில் திருமணம் ஆச்சு. அப்போல்லாம் நாங்கள் சின்ன பசங்க, அவர் வயசு கூடினவர்.
அப்போ திருமணம் ஆறதுக்கு முன்னாடியே அந்த சகோதரன் என்ன பண்ணார்னா, அவங்க வீட்டுக்கு மேலே அவர் கல்யாணம் ஆகி வந்தால் அவர் குடியிருப்பதற்காக, அவர் மனைவியை ஒரு வீட்டில் வைப்பதற்காக என்ன செஞ்சார், அவர் ஒரு சொந்தமாக ஒரு வீட்டை கட்டி அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சாருங்க, கல்யாணம் பண்ணினார். அந்த மாதிரி மணவாட்டி ஆகிய சபையை தேவனிடத்தில் கொண்டு போய் வைப்பதற்காக இயேசு கிறிஸ்து மணவாட்டிக்கு என்ன செய்கிறாரு, ஒரு இடத்தை, ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்படி ஆயத்தம் பண்ணுறாருன்னா, அதனுடைய அஸ்திபாரங்கள்லாம் விலையேற பெற்ற கற்கள், அப்படியே வீதியெல்லாம் தங்கமயமான வீதி, அதில் அருமையான ஒரு அழகான மாளிகையை அப்பா நமக்காக என்ன செய்கிறாருங்க, ஆயத்தப்படுத்தி கொண்டு. இப்போ அதுதான் செஞ்சு, இப்போ 2 வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். ஒன்று, நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். 2வது காரியம், பிதாவிடத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். நம்ம தவறுகள் செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது, பிதாவானவர் நம் மீது கோபப்படாதபடிக்கு நமக்காக பரிந்து பேசி, ஐயா இந்த பையன், இந்த பொண்ணு, இந்த மகள், இந்த சகோதரன், இந்த ஐயா, இந்த சகோதரி இந்த தவறு பண்ணிட்டாங்க, தயவு செய்து மன்னிங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாருங்க, இஸ் அட்வொகேட், இஸ் அட்வொகேட்டிங் ஃபார் அஸ், நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, புக் ஆஃப் 1 ஜான் சாப்டர் 2, 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் பாருங்க. என் பிள்ளைகளே, 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். ஆமென். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். he is advocating for us, நமக்காக பிதாவினிடத்தில் என்ன செய்றாருங்க, பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆக இயேசு கிறிஸ்து இப்போ பரலோகத்தில் செய்து கொண்டிருக்கிற 2 காரியம் என்ன, நமக்காக ஒரு அழகான மாளிகையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இஸ் preparing a mansion for us, நமக்காக என்ன செய்றாருங்க, ஒரு அருமையான ஒரு மாளிகையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அடுத்தது, நமக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த வேலையெல்லாம் முடிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார், இந்த பூமிக்கு வருவார். எதற்காக வரப்போறாருங்க, அவருடையவர்களை எடுத்து கொண்டு போகும்படியாக. அல்லேலூயா. தம்முடையவர்களை அவரோட கூட எடுத்து கொண்டு போகும்படி. அதான் யோவான் 14:3 வாசிச்சோம். எதுக்காக வரப்போறாரு, யோவான் 14:3, நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள். நான் மறுபடியும் வந்து. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் மறுபடியும் வந்து. ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் காட். நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. எதுக்காக வரப்போறாரு, அவருடைய பிள்ளைகளை, அவருக்காய் காத்து கொண்டிருக்கிறவர்களை, தங்களை உலகத்தால் கரைப்படாதபடிக்கு கற்புள்ள கன்னிகையாக, மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை அவரோடு கூட எடுத்து கொண்டு போகும்படியாக அவர் வரப்போகிறார். அல்லேலூயா, ஆமென். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 30-31 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 30-31 ஆகிய வசனங்களை நாம் வாசித்தோமானால்,
ஹல்லேலூயா. என்ன படிக்கிறோம்? அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். ஆமென். அடையாளம் எங்க காணப்படுமா? வானத்திலே காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியிலுள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அல்லேலூயா. எதுக்காக வராருங்க? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அழைத்து கொண்டு போகும்படியாக. வானத்தின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை மட்டும் இருக்கிறவர்களை அழைத்து கொண்டு போகும்படியாக. அல்லேலூயா. ஆமென். இன்னும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, லூக்கா 17:24. லூக்கா 17:24. லூக்கா 17:24. மின்னல் வானத்தின் ஒரு திசையிலே தோன்றி மறுதிசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தன்னுடைய நாளிலே தோன்றுவார். இந்த மின்னல் பாருங்க, ஒரு திசையில தோன்றி மறுதிசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல. ஆமென். அப்போ இந்த மத்தேயுல என்ன படிச்சோம்? வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும். மின்னல் எப்படி ஒரு இடத்துல தோன்றி இன்னொரு இடத்துல மறைகிறதோ, அதே போல வானத்துல ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் இருக்கிற தமக்காய் காத்து கொண்டிருக்கிறவர்களை, அல்லேலூயா, ஆமென், தமக்காய் காத்து கொண்டிருக்கிறவங்க யாருங்க? நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. நம்மை அழைத்து கொண்டு போகும்படியாக. ஆமென். இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆக இயேசு கிறிஸ்து தாம் சொன்ன வாக்கை குறித்து ஏனோ தானோ என்று சொல்லி சிலர் எண்ணுகிறது போல அவர் தாமதிக்காமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் எப்படி இருக்கிறாராம்? நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறது போல, புக் ஆஃப் 2 Peter chapter 3, 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. இயேசு கிறிஸ்து தம்முடைய வாக்கை குறித்து என்ன செய்றாரு? அவர் ஏனோதானோ என்று இல்லாமல் பொறுமையாய் இருக்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து, ஆமா, 2 பேதுரு 3:9 இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவரா. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி. அல்லேலூயா. ஒருவரும் கெட்டு போவது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல. அல்லேலூயா. நம்ம ஒரு சாப்பாடு ஆக்குறோம், அந்த சாப்பாடு கெட்டு போறதை நம்ம விடுவோமா? என்ன செய்கிறோம்? ஒரு ஒயிட் ரைஸ் பண்ணுறீங்க, அந்த சாப்பாடு மீதி ஆயிருச்சு. சிலர் என்ன செய்வாங்க? எடுத்து கொண்டு போய் குப்பையில் ஊற்றிடுவாங்க. அவங்களுக்கு அதனுடைய அருமை தெரியாது, அதனுடைய வேல்யூ தெரியாது, அதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியாது. சில பேர் சாப்பாடை போட்டு சாப்பிட முடியல கொண்டு போய் குப்பையில் போட்டுருவாங்க. அவங்களுக்கு அதனுடைய கஷ்டம் தெரியல. இப்படி கொட்டினா அது நேஷனல் வேஸ்ட். ஆமேன். அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போகுது. அதுவே உண்மையாக உழைச்சி சம்பாதிக்கிறவங்களுக்கு அதனுடைய அருமை தெரியும். சாப்பாடு மீதி ஆயிடுச்சு, என்ன செய்வாங்க? தண்ணி ஊற்றி வைப்பாங்க, அல்லது அடுத்த நாள் அதை தாளித்து சாப்பிடுவாங்க, அல்லது தண்ணி ஊற்றி கரைச்சி குடிப்பாங்க. அப்படியும் அது நிறைய மீதி ஆயிடுச்சு, என்ன செய்வாங்க? அந்த காலத்தில் இருந்தவங்கெல்லாம் அதை அரைச்சி வடகை மாதிரி போடுவாங்க. அதை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, இல்லையா? வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது எவ்வளோ பிரயாசப்பட்டது.
அது கெட்டு போகக்கூடாது, வேஸ்டாக போகக்கூடாது. ஒரு சாதாரண அழிஞ்சு போகிற உணவையே நாம் இப்படி பராமரிப்போம்னா, ஆமென். வீட்டில் வைக்கிற கொஞ்சோண்டு குழம்பா இருந்தாலும் எடுத்து என்ன செய்யறோம், ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். அடுத்த நாள் சூடு பண்ணி, என்ன நீங்களே யாரும் வைக்காத மாதிரி உட்காந்துருக்குறீங்க? ஆமென். பாருங்க, அப்போ நம்ம கெட்டு போறதை விரும்புகிறோமா? விரும்புறது இல்லை. அது அப்போ ஒரு ஆத்துமா கெட்டு போவதை ஆண்டவர் விரும்புவாரா? விரும்ப மாட்டார். ஆகதான் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு, ஆமென், குடிகார மனம் திரும்பட்டும், விபச்சாரக்கார மனம் திரும்பட்டும், ஆண்டவர் அறியாத இருக்கிற மனம் திரும்பட்டும், எல்லாரும் மனம் திரும்பட்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்றாருங்க? நீடிய பொறுமை உள்ளவராய், அல்லேலூயா, இஸ் சோ பேஷண்ட். 2000 வருஷமாக ஆண்டவர் என்ன செய்றாருங்க? பொறுமையா இருந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று. அல்லேலூயா, ஆமென். சாகரனுடைய சாவை விரும்பாதவர், ஆமென். துன்மார்க்கன் மரிப்பது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் என்பதில் ஆண்டவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் மனிதர்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார், நிறைய தருணங்களை கொடுக்கிறார், நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறார். இந்த வாய்ப்புகளை எல்லாம் நம்ம நழுவ விட்டுட்டோம்னா, நம்ம இருதயத்தை கடினப்படுத்திட்டோம்னா, அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்காது. ஆகவே நொறுங்குண்ட மனதாய் முன் சொல்வோர் யார் என்று பக்தன் பாடுகிறது போல, ஆண்டவர் கூப்பிடும் போது, அழைக்கும் பொழுது, நமக்கு வார்த்தை கிடைக்கும் பொழுதே என்ன செய்யணுங்க? ஆண்டவர் கற்பணித்து நாம் வந்துவிட வேண்டும். அல்லேலூயா. ஆக இயேசு கிறிஸ்து எதற்காக வரப்போகிறார்? தம்முடையவர்களை எடுத்து கொண்டு போகும்படியாக. அல்லேலூயா. தம்முடையவர் எடுத்துக்கொண்டு எங்க போக போறாருங்க? அவர்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு போவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த 2வது காரியம் பாருங்க, எதுக்காக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்றால், எப்போ வருவார், எப்போ வருவார், எதற்காக வரப்போகிறார்னு தெரிஞ்சிட்டோம். அடுத்தது எப்போ வரப்போகிறார். எப்போ வரப்போறார்னு யாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது. எப்போ வருவார்னு தெரியாது. ஆண்டவர் சொல்லாம வருவார். அல்லேலூயா. எப்போ வருவார்னே தெரியாது. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நீங்க வாசிங்களேன். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆமீன். போது என்னதுங்க, என்ன வாசிக்கிறோம் அந்த இடத்துல? நான் வாசிக்கிறேன் பாருங்க. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். அந்த நாள்னா இயேசு கிறிஸ்து வரப்போகிற நாள். ஆமேன். மீதி நாளெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? எந்த நாளில் கல்யாணம் நடக்க போகுது, எந்த நாளில் வீடு டெடிகேஷன் நடக்க போகுது, எந்த நாளில் குழந்தை பிறக்க போகுது, எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? அதெல்லாம் நம்ம தீர்மானிக்கிறோம், திட்டமிடுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து வரும் நாள் யாருக்குமே தெரியாது. எப்போ வருவாரோ நமக்கு தெரியாது. ஒருவேளை எப்போ எந்த நாளில் வேணாலும் வரலாம், எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம். அதனால தான் வயலில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அப்போ வரலாம். வயலில் எப்போ வேலை செய்வாங்க ஜனங்க? காலையில் வருவாங்க. அல்லது திரிகையில் மாவரைக்கும் பொழுது 2 பேர் அரைச்சிட்டு இருப்பாங்க, அப்போ அந்த நேரத்தில் வரலாம். ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படும், ஒருத்தர் கைவிட. இப்போ திரிகையில் மாவு எப்போ அரைப்பாங்க? பொதுவாக மாவு அரைக்கிறவங்க சாயந்தர நேரத்தில் அரைப்பாங்க இல்லையா? எப்போ அரைப்பாங்க? ஈவினிங்கில் தான் அரைப்பாங்க. அந்த காலங்களில் மாவாட்டு வர்றது எந்த நேரத்தில் ஆட்டுவாங்க? சாயந்தர நேரத்தில். அப்போ சாயங்காலத்தில் வரலாம். அல்லது சேவல் கூப்பிடுகிற நேரத்தில் வரலாம். சேவல் எப்போ கூப்பிடும்? அதிகாலையில் 3 மணிக்கு, 2 மணிக்கு, இதெல்லாம் கூப்பிடும். அப்போ எந்த நேரத்தில் வேணாலும் இயேசு வரலாம். அல்லேலூயா. எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம், எந்த நாளில் வேணாலும் வரலாம். அவர் வரக்கூடிய நாளை மனுஷகுமாரனுக்கும் தெரியாது, வானத்தில் இருக்கிற தூதர்களுக்கும் தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா என்ன செய்வாங்க? அந்த நேரத்தில் ரெடி ஆகிக்கலான்ட்டு இருப்பாங்க இல்லையா? சில பேர்லாம் பாருங்க, வீட்டில் அப்படியே வீட்டுக்காரர் வேலைக்கு போனதுக்கப்புறம், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அப்படியே படுத்துக்குவாங்க.
வீட்டில் படுத்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு சாப்பிட்டு எல்லாம் அப்படியே அங்கங்கே கிடக்கும். ஆனால் பிள்ளைங்க வீட்டுக்காரர் வராங்கன்ற அந்த நேரம் தெரிஞ்ச உடனே 4 மணிக்கு பிள்ளைங்க வந்துடும், 6 மணிக்கு வீட்டுக்காரர் வந்துடுவார்னா என்ன செய்வாங்க? படப்படன்னு 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சு கூட்டி பெருக்கி தொடச்சு எல்லாம் நீட்டாக சுத்தம். அந்த மாதிரி வர நேரம் தெரிஞ்சா எல்லாம் செஞ்சிருவாங்க, ஆயத்தம் ஆயிடுவாங்க. ஆனால் எப்போ வருவாருன்னு தெரியாது. அதனால என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஆயத்தம், பி ரெடி. ஒரு பேட்டரி இருக்கு, அந்த பேட்டரிக்கு பேர் என்ன? எவர் ரெடி. எவர் ரெடி. ஆமாம். சில பேருக்கு படிக்க தெரியும், எவ்ரி ரெடியும்பாங்க. எவர் ரெடி. எவர் ரெடின்னு என்னது? எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. எப்ப இயேசு வந்தாலும் என்ன செய்யணும்? அவரோட கூட போவதற்கு ஆயத்தம். அன்னைக்கு வருகையை பற்றிய செய்திகள் சபைகள்ல சொல்லுகிறது இல்லை. அந்த காலத்துல எந்த செய்தி கொடுத்தாலும் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல மலை பிரதேசங்கள்ல ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறைங்கள்லாம் போனா அந்த கல்லுகள்ல பாறைகள் எழுதியிருப்பாங்க, ஜீசஸ் கம்மிங் சூன், இயேசு சீக்கிரம் வருகிறார்லாம் எழுதியிருக்கு. இப்பெல்லாம் அழிச்சு போட்டாங்க, எந்த எழுத்தையும் காணாம். அவர் வருகையை குறித்து நம்பிக்கை இல்லாம ஜனங்க என்ன செய்யறாங்க? வாங்குவதும் விற்பதும் சாப்பிடுவதும் குடிப்பதும் உடுத்துவதும் அணிவதும் இப்படியாகத்தான் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் என்ன கடை? சாப்பாட்டு கடை, புரோட்டா, சில்லி, அது இது ஏகப்பட்டது. அதாவது எங்க பார்த்தாலும் துணி கடை, செருப்பு கடை, செல்போன் கடை. ஆமீன். இதேதான் உலகம்தான் நித்தியம்ன்ற மாதிரி ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. soon and very soon we are going to see the king. அல்லேலூயா. சீக்கிரமாக நாம் இயேசுவை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இந்த ஒரு எதிர்பார்ப்பு ஒவ்வொருவருக்குள்ள இருக்க வேண்டும். நம்முடைய காலங்களில் வரலாம், எப்ப வேணாலும் இயேசு வரலாம். உலகம் தோன்றி 6000 ஆண்டுகள் ஆகிறது. இது 7வது ஆயிரத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலங்கள் 4000 வருஷங்கள், புதிய ஏற்பாட்டு காலங்கள் 2000 வருஷம். அப்போ 6000 வருஷம், 4 2 6, 6000 வருஷம் ஆயிருச்சு. அப்போ 6 நாட்கள்ல ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க? வானத்தையும் பூமியும் படைத்தார், சிருஷ்டித்தார். 7ஆம் நாள்ல ஓய்ந்திருந்தார். அது இது இந்த காலங்கள் 7வது ஆயிரத்துல வந்திருக்கிறோம். இந்த 1000 முடிவதற்குள்ளார இயேசு வந்து விடலாம். அல்லேலூயா. நம்முடைய காலங்கள்ல வரலாம். அவர் எப்ப வருவாரோ நமக்கு தெரியாது. எப்ப வந்தாலும் எப்படி இருக்கணும்? ஆயத்தம். இல்லை ஆண்டவரே சார்ஜ் போட்டு வந்துடுறேன், பெட்ரோல் ஊற்றிட்டு வந்துடுறேன், எண்ணெயை போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு என்ன ஆகும்? பிரவேசிக்க முடியாது. ஆகவே தான் விழிப்பாயிருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். ஏனோ தான் என்று நாம் இருக்க கூடாது. எப்ப என்ன சம்பவிக்கும் நமக்கு தெரியாது. ஆக அவர் வருகிற நாளை ஒருவரும் அறியாதிருக்கிறபடியால் எப்பொழுது எப்படி இருக்கணுங்க? விழித்திருக்க வேண்டும். ஆமென். 24ஆம் அதிகாரம் 42வது வசனத்துல நாம் வாசிக்கிறது போல, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்து. இன்ன நாளிகையில செவ்வாய்க்கிழமை வராரா, புதன்கிழமை வராரா என்று என்ன செய்யாது? தெரியாது. ஆக இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் என்ன செய்யுங்க? விழித்திருங்கள். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? விழிப்பா இருக்கணும். பிரைஸ் காட். விழிப்பா இருக்கணும் என்ன? கண்ணை முழிச்சுட்டு உட்கார்ந்துருக்கணும்னு அர்த்தம் அல்ல. எப்படி இருக்கணும்? நம்முடைய ஆவி, ஆத்துமா, இருதயம் சுத்தமா இருக்கணும். ஆண்டவர் வந்தா என்ன செய்யணும்? நம்ம போறதுக்கு ரெடியா இருக்கணும். அல்லேலூயா. சில நேரம் பைக்கு, காரெல்லாம் பாருங்க, சிலர் குப்பை வண்டி கிடக்கும், சிலதில் காரெல்லாம் பைக்கெல்லாம் பளிச்சுன்னு இருக்கும். அப்போ போன என்ன வேணும்? எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஆவி எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? தூய்மையா இருக்கணும். எப்பொழுதும் வண்டி வாகனம் சுத்தமாக இருக்கணும். என்ன செய்யணும்? டெய்லி துடைக்கணும், டெய்லி அதை மெயின்டைன் பண்ணணும், டெய்லி என்ன தண்ணி இருக்கான்னு பார்க்கணும். ஆமேன். இப்படி எல்லாம் வண்டி தூய்மையா ரெடியா இருந்தா தான் போனது என்ன செய்ய முடியும்? ஸ்டார்ட் பண்ணா வண்டி ஸ்டார்ட் ஆகும். நம்ம அதை கண்டுக்காம விட்டு எப்போ போறோமோ அப்போ பார்த்துக்கலான்னு பார்த்தா ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகாது. பெட்ரோல் இருக்காது, பேட்டரி டவுன் ஆகி கிடக்கும், ரேடியேட்டரில்
தண்ணி இருக்காது. அப்போ அந்த வண்டி எடுத்துகிட்டு அவசரத்துக்கு போக முடியுமா? முடியாது. அந்த மாதிரி இல்லாமல் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் வேதத்தை படித்து, ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனோட உறவாடி, நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிறோமா, இன்றைக்கு ஆண்டவர் வந்தால் நாம் போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா என்று சொல்லி என்ன செய்யணுங்க, ஒவ்வொரு நாளும் நாம் ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடிக்கடி சொல்ற மாதிரி பரலோகமானது ஆயத்தமாக்கப்பட்ட இடம். அந்த ஆயத்தமாக்கப்பட்ட இடத்துல யார் போக முடியும்? ஆயத்தமா இருக்கிறவர்கள் மாத்திரமே போக முடியும். ஆக கிறிஸ்தவ வாழ்க்கையில தூங்கி வளைஞ்சிட்டு இருக்க கூடாது. தூங்குகிறவர்கள் எப்ப தூங்குவாங்க? இரவிலே தூங்குவார்கள். நாமோ எப்படிப்பட்டவர்கள்? வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. அதனாலதான் லைட்டு போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் யாருங்க? வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஒரு ஆமென் சொல்லுங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆள் கருப்பா இருந்தாலும் என்ன செய்யணும்? உள்ளம் வெளிச்சமா இருக்கணும். அல்லேலூயா. இருதயம் வெளிச்சமா இருக்கணும். இருதயம் தூய்மையா இருக்கணும். அப்பதான் எங்க போக முடியும்? பரலோகம் போக முடியும். அவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் எப்படி செய்யுங்க? ஆமென். விழித்திருங்கள். அல்லேலூயா. ஆமென். எப்பொழுதும் விழிப்பாய் நாம் இருக்க வேண்டும். அடுத்தது பாரு, 44வது வசனத்தை படிங்க. 25:44. நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் எப்படி இருங்க? ஆயத்தமாயிரு. நீங்க நினையாத நாளிலே. சில நேரங்களில் சிலருடைய வீட்டுக்கு சொல்லாமலாம் போயிடுவேன் ஜபத்துக்கு. போகும்போது அவங்க அட பாஸ்டர் அதுக்குள்ளே வந்துட்டீங்க, அப்படி ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல, சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல, நாங்கள் ஆயத்தமாக இருப்போம்ல. நான் சொல்லுவேன், இப்படி தான் இயேசுவும் வருவார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா வீடு அப்படியே கிடக்கும், குப்பை அண்டி கிடக்கும். ஒரு வீட்டுக்கு போன பார்த்தா எல்லா மூளை குப்பையாக இருக்குது. ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டேன். எதுக்கு? வேறு வீட்டை எப்படி சுத்தமாக வைக்கிறது, இப்படியே போடுறதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கணும். அந்த பிள்ளைக்கு பயம் ஆயிடுச்சு. ஆமென். இப்போ தேவ பிள்ளை எப்படி இருக்கணுங்க? எப்பொழுதும் சுத்தமாய் இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஆகவே தான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீங்கள் எப்பொழுதும் என்ன செய்யுங்க? ஆயத்தமாயிருங்கள். பிரைஸ் காட். எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கு. மிலிட்ரியில எல்லாம் பாருங்க, எப்பொழுதும் ஆயத்தமா இருப்பாங்க. டெய்லி சேவ் பண்ணிடுவாங்க, டெய்லி குளிச்சுருவாங்க, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிடுவாங்க. எப்போ சண்டைனாலும் விசில் ஊதுன என்ன செய்வாங்க? உடனே துப்பாக்கி தூக்கிட்டு அந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுது என்ன செய்யணும்? ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா அவர் எப்ப வருவார்னு தெரியாது. அந்த நாளிகை தெரியாது, நேரம் தெரியாது, காலம் தெரியாது, எந்த நாள்ல வருவாருன்னு தெரியாது. ஆக நாம் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31, 32 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, புக் ஆஃப் மார்க் சாப்டர் 13, 31 and 32.